வந்து ஆனகளுக்கு தண்ணி கொண்டு போய் கோயிலுக்கு நாக்கடலாம் வந்து 2 தரப்புக்கும் சரிவர செய்யல. இந்த ஒரு லைட்டில் தான் வந்து இந்த உயிரோடு நிற்கிறேன் பாதியில் ஒரு ஆளாக வந்து அப்படி ஒரு மாற்று வழியும் செய்வீர்கள் இல்லை. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமநாட்டில் நிற்கிறோம். இப்போ தொண்டைமநாட்டில் இரவு நேர பீச்சு வலை மூலம் இந்த இறால் பிடிக்கின்ற விஷயம் வந்து பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச்சு வலையில் வீசியக்க வந்து ஒரு டேர்ன் போர்டு தான் வீசினோம். அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளாக மாறி மாறி தான் வீசினோம். என்னென்னா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் இடத்துல தான் வந்து இறால் பாடுகள் கொஞ்சம் கூடவே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணுமெண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு தான் ஒவ்வொரு ஆளாக வந்து வீசினோம். எல்லாம் வெளியில் பாயினம் எல்லாம் கலடி போட்டாங்க. நண்டு இறால் சின்ன இறால் தான் இதில் அங்கே ஒரு அண்ணா வீசுகிறேன், இங்கே ஒரு ஐயா பாப்போம். இடத்துல இந்த லைட் வெளிச்சமே காணாது. கீழே விட போகிறீங்களா? ஒழுங்கு மாறிட்டு அங்கே பறக்க போகுது. போங்க பாருங்க, நண்டு ஒரு ரோட்டுக்கு நண்டு. நீ போ. என்ன இது பாம்பு ஊரடா கண்ணா? இது பாம்பு என்ன? தண்ணி பாம்பு. என்ன வெள்ளையை கொண்டு வந்துருக்கீங்க? அது இந்த நாள் தண்ணியும் ஜாலியாக நின்றா, அது தண்ணியும் ஜாலியாக நின்றோன்னா கண்ணாடி கலரில் நின்றுடும். இது இந்த தண்ணி கொண்டு விட இந்த நாள் அந்த சின்னதாக கிடக்கு தம்பி. அவர் அவ்வளோ வளர்த்து என்னமே மேக்சிமம் ஒரு சொட்டு வளரும். என்ன அவ்வளோ இதில் 4-5 இனம் கிடக்கு. அப்படியே செம்புகன் கூனி என்று சொல்கிறோம். கூனி இவர் இவ்வளோதான் வளர்த்து. ஆனால் டேஸ்ட்டு இதனால் டேஸ்ட். அப்போ இந்த என்ன முறை வாங்கத்தாலும் சரி, சீசன் சரி. ஓ அப்படியே படிப்படியாக இது என்ன இப்போ இன்றைக்கே வித்துருவீங்களோ இல்லை நாளைக்கும்? எது தம்பி? இது மீன்காரர் வந்து எடுப்பினோம். வட்டிக்கார் இலக்காரர் மீன்காரர் எடுப்பின. இது நாங்கள் எங்களது ஒரு சமையல். எங்கள் சமையத்தை அப்படியா? இவற்றை கொஞ்சம் பெரிய ஆளுகள் பார்த்தீங்களா? வேமாங்கள் உயிரோடு தான் இருக்கணுமா? இப்போ தான் வீசினா இது கொஞ்சம் பெரிய ஆள். ஒத்துதோரியா உயிரோடு நிற்கிறேன் பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு தானே, மாசி மட்டும்தானே இது படும். மாசி பங்குனி இந்த ஒரு கொஞ்சம் சீசனுக்கு தான் இந்த ஆளுகள் பார்த்தீங்களா? இவே வந்து அந்த வீசைக்கு கொஞ்சம் இருட்டு இவ்விடத்தில் இந்த ஒரு லைட்டில் தான் வந்து இந்த லைட் வெளிச்சத்துக்கு தான் இந்த ஆளுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஏரியாக்கெல்லாம் வருகுது வீசினா.
முரல் மீன் கிடக்கு. முரல் முரலும் பட்டு கிடக்கு. பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாடுது. என்ன இது வந்தாக்கள் இது கொஞ்சம் தண்ணியை விட்டு உயிரோடு நிற்கிறேன். ஏன்னா இது நாளைய கொடுக்குறதா இல்லை? இறைக்கு அவர் உயிரோடு நிற்கிறேன். பார்த்தீங்களா? இது எடுக்கிற இல்லையா கமான? என்னெண்டு பேர் இருக்குது? பண்டிரால். இது வந்து இது கிடக்கிற இல்லையா? இந்த இறால்கள் இல்லாமல் வந்து அந்த மீனுக்கு தூண்டில் போடுறதுக்கு இறைக்கு பயன்படுத்துகிறாங்க தான். இப்படி உயிரோட விட்டுருக்கணும், தண்ணியோட விட்டு கிடாக்கு. ஐயா தான் சீனியர் பர்சன். என்ன இந்த கடலுக்கு ஒரு பழைய உறுப்பினர். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. அவங்களோட பேரை சொல்லுங்க. பேர் எனக்கு துறை. தொண்டமனார் தான். இது எத்தனை வருஷமாக இந்த மீன்பிடியில்? நான் கிட்டத்தட்ட இந்த இப்போ ஒரு 55 வருஷம் இருக்குமே. 10 வயதுல ஸ்டார்ட் பண்ணினீங்களா? இப்போ அந்த காலத்தோட ஒப்படைக்க இப்போ வந்து இந்த மீன்பிடியல் மீன்பாடுகள் எப்படி இருக்கு? அந்த காலத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஆறு வந்து உப்பு தண்ணியா இருந்து அந்த காலம் அதான். அப்போ இருக்கையில மீன்கள் உற்பத்திகள் வந்து நோமலா இயற்கையோடு சம்பந்தப்பட்டு நிறைய இருந்தது. மீன் நிறாலண்ட நண்டன் எல்லாம் இருந்தது. இப்போ திடீரென்று 2000 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த நன்னீர் திட்டம் வந்து அமுல் பண்ணிக்கிறேன். அமுல் பண்ண அப்புறம் வந்து தண்ணியை பிளாக் பண்ணி வச்சு கொண்டிருக்குது. பங்கால உள்ள தண்ணி அங்கால கொஞ்ச வடக்கு பக்கமாக இருக்கிற உப்பு தண்ணி கடல் தொடுவேன். இந்தியால தெற்கே நல்ல தண்ணி. இந்த நல்ல தண்ணிக்கும் இந்த பிடிக்கிற இறாலுக்கும் மீனுக்கும் அந்த கடல் மீனுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ரெண்டும் கொஞ்சம் இந்த தண்ணியில உள்ளவ அங்கால வாழ மாட்டேன், அங்கால உள்ளவ இஞ்சால வாழ மாட்டேன். அது ஒரு சிலது வாழும். இந்த கயல் மீன் சொல்லுவாங்களே, இல்லை மணல் கயல் மீன், மற்றது பாறை. இந்த பாதை இதை என்ன பேர் கதவு திறா கேட்க அங்கிருந்து உப்பு தண்ணி இருந்தானே. உப்பு தண்ணி ஏறாதையா, ஏற அளவுக்கு விட மாட்டான். இந்த நீர்மட்டம் உயர்த்தி வச்சு கொண்டு சும்மா அந்த ஓஃப்லக்கா போற தண்ணியை மாத்திரம் திறந்து விடுவோம். ஏன்னா உப்பு தண்ணி உள்ள ஏறக்கூடாதுன்னு நன்னீர் திட்டமாக்கணும்னா இந்த பிளான். ஆனா ஒரு காலம் சக்சஸ் ஆக அப்படி இப்படி நிப்பாடி வழியே தானே மற்ற பக்கத்துல அந்த கிணத்து தண்ணியில எல்லாம் கொஞ்சம் கிணத்து தண்ணி நல்ல மாறி இருக்கு. அது மாத்திரம்தான் மாறவே தவிர, ஆனா இந்த தண்ணிய அந்த தண்ணிய தம்பி இவ பாசனம் என்ற ஒரு வயல் தோட்டம் சம்பந்தப்பட்டதுக்கு நேரடியா பாய்ச்ச மாட்டேன். இந்த தண்ணி அவ்வளவுக்கு மாறி கொடுக்காது இப்போதைக்கு. அதோட என்னன்னு பள்ளத்துல தண்ணி நிக்கு. இங்க வந்து தோட்டங்கள் எல்லாம் மேல எப்படி பாய்ச்சுறது? இப்ப குளங்கள்ல வந்து அப்படி இல்லை. குளத்தை பிளக் பண்ணி வச்சுக்கலாம். குளத்துக்கு மர பக்கத்துலதான் அங்கதான் தண்ணி திறந்து விட்டு பாசனத்துக்கு பிரிஞ்சு ஓடும். பேக்கால் வழியை போய் வயலுக்கு போகும். இதுவே இங்க பள்ளத்துல தண்ணி உயர்த்தி வச்சுக்கிறேன். மேலே ஒருத்தர் பாருங்க, இப்பவே அச்சு வெளிக்கிற கடையெல்லாம் ஒருத்தர் தண்ணி உணவு போல கஷ்டப்படுறேன். அதே இந்த தண்ணியை நீங்க வயலுக்கு பாய்ச்சுறீங்களோ கூட தோட்டங்களுக்கு இதை பாய்ச்சீங்களோ தோட்டம்லாம் வரா போடும். இன்னும் நல்லீர் ஆக இல்லை. அது ஆக மாட்டுது போட தம்பி. இப்போ எத்தனை வருஷமா பூட்டி 10 வருஷத்துக்கு மேல கதை பாருங்க. அதே கசப்பு கிடக்கு தண்ணி. அதால அவன் கிணத்து நீர் உங்களுக்கு நல்ல மாறி இருக்கலாம். மற்றும்படி எந்த விதமான பிரயோசனம் இந்த தண்ணியால இவன் செய்ய போறது இல்லை. இது அந்த காலத்துல இந்த தண்ணி இந்த திட்டம் என்னன்னு கேட்டா தம்பி, தொண்டமான் மன்னர் காலத்துல வெட்டினு கிடக்கு. சரித்திரம் இன்னும் எழுதாத காலத்துல வெட்டப்பட்டாரு இது. அப்ப இந்த ஆத்துக்கு உள்ள இது சிஸ்டம் என்னன்னு கேட்டால் உப்பு விளைவிக்கிறதுக்காகத்தான் அந்த காலம் வெட்டப்பட்டு. அதே மாதிரி எப்படி என்று கேட்டா, இப்ப இந்த பக்கம் இங்க இருந்து ஆனரகு தான் உப்பு உப்பளம் ஆனரகு. அந்த உப்பளத்துல உப்புக்கு இங்கேருந்து ஒரு சமயம் நாங்க உப்பு விளைஞ்சிருக்கு.
அதே மாதிரி இந்த கடல் தண்ணி அப்படியோ நேரே போகும். வந்து உப்பு மண்டான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தம்பி உப்பு அந்த காலத்துல உப்பளம் தானே. உப்பளம் தானே வெள்ளக்காரன் காலத்துக்கு முற்பட்ட காலத்தை தொட்டு தம்பி. இங்க உப்பு மாலண்டு இந்த அங்க விளைவிக்கிற உப்பு முழுக்க இங்க வந்தா கப்பல் ஏத்துறாங்க. பீச்சடியில வந்து உப்பளம் இந்தியாவுக்கான கப்பல் மூலம் அப்ப வெள்ளக்காரன் கவர்மெண்ட் தானே. வெள்ளக்காரன் கவர்மெண்ட் தானே. அப்ப இதெல்லாம் ஆனகர உப்பளம் மாதிரி பெரிய பெரிய கொட்டில் போட்டு இங்க உப்பு கொண்டு ஸ்டாக் பண்றாங்கன்னு சொல்லி அந்த கிரவுண்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? அதுல வந்து அது உப்பளம் தான். உப்பளம் அங்க இருந்து தேவநாயகி கப்பல்னு சொல்லி இந்தியாவில இருந்து அப்படி பல கப்பல் கொண்டு வந்து இங்க கொண்டு போறோம். பெரிய பிசினஸ் நடந்துடா. தம்பி தொண்டமனார் வந்து புராண காலத்து சின்னம். நீங்கள் தொண்டமனாத்து இந்த சின்ன கடற்கரை என்ற சந்தியில இருந்து சின்ன கடற்கரை இந்த இங்கேயுமே பாருங்க இந்த சந்திக்கு இந்த பக்கம் இருந்து அந்த கட்டிடங்களை நீங்க பாருங்க. பாரம்பரிய கட்டிடங்கள் சுண்ணாம்பு கட்டிடங்கள் பெரிய பெரிய வீடு வாசல் இருந்த காய்கறி தலையெல்லாம் அப்போ இது வர்த்தகம் பெருசா நடந்த இடம் இது. அப்ப இந்த காலத்துல மக்கள் வந்து இதுல செறிவா இருந்திருக்கு. பாருங்க வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. கோயிலுக்கு நாக்கள் எல்லாம் வந்து இதுல பார்க்கிறேன். இல்லையாண்ணா ஒன்று ரெண்டு தாங்க. அதான் வெள்ளையாண்டபடியும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இல்லை போல என்ன அதில் ஒன்று விட இந்திய இருந்து ஆனகருக்கு தண்ணி கொண்டு போனார். அந்த காலத்துல உள்ள முட்டாள் இல்லை. இங்கே இருந்து ஆனகருக்கு தண்ணி கொண்டு போயிருக்கிறான். ஆனகருக்கு உப்பளத்துக்கு தண்ணி பக்கம் சுண்டிக்குளம் போத்துவாரம் இருக்கு. அங்க சுண்டிக்குளத்துல உப்பு அந்த சீசனுக்கு அல்றது பாத்தீங்களா. ஆனா அங்கேயும் பிரிச்சாச்சு. ஆனகரகு ரோட்டு இருக்குல்ல அது வந்து பிரிக்கப்பட்ட பிறகு தம்பி இந்த தண்ணி அங்காலும் இங்காலமா பிரிஞ்சு அங்கேயும் ஒரு பிரிவு வந்துடுது. அது அந்த காலமே ரயில்வே அதை பிளக் பண்ணி ஆனவரில் மட்டும் உப்ப விளைவிக்கணும். வெள்ளைக்கு அங்கால பெரிய உப்பளமா தான் இருந்தது. பெரிய மால் கட்டி இருந்தது. உப்பளம் வந்து வெள்ளைக்கு அங்கால வெள்ளை காலத்துக்கு அங்கால பெரிய உப்பளம் இருந்தது. இந்த உப்பளமா பெரிய இதா இருந்தது. அங்கேருந்து ஏற்றுமதி செய்யலாம். இங்க இருந்து மாத்தினவங்க கப்பலுக்கு ஏத்துறாரு. நன்றி திட்டம் கொண்டு வராதுதான். இந்த இப்ப வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரம் முறைஞ்ச காரணம் இந்த நன்றி திட்டம். இப்ப நாங்கள் எங்களுக்கு இந்த 3 மாசம் இங்க வீசுற ரால் காசு ஒரு வருஷத்துக்கு காணும் சாப்பாட்டுக்கு. அப்படி இதுல ரால் வீச 365 ரால் வீசல. இதுல ரால் வீச தண்ணி நிக்குமா? அதுக்கு தண்ணி அங்க நிக்கும் போய் அங்கதான் வீசுறது. அந்த பெரிய கதவு இருக்கு தானே அதுல லைன்ல தான் வச்சு வீசுறோம். அதுல வீசுறோம். சரி சரி. இப்ப கட்டம் இந்த கதவு திறக்காமல் ரெண்டு எல்லாம் பூட்டினபடியா இதெல்லாம் முழுப்பேற்ற வாழ இல்லைன்னு சொன்னா இந்த 3 மாதம் இந்த ரால் பீச் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு காணும். ஒரு வருஷத்துக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு படியாக காணும். தொடர்ந்து வருந்தம் அதோட மீன் எக்கச்சக்கம் மீன் திருப்தி அப்படி பின்னல. அதோட இப்ப நாங்க இவ்வளவு பேர் மாத்திரம் இல்ல. இது பெரும் பிரதேசம் அப்படி சொல்லுங்க. கரவட்டி இருக்கு அந்த பிரதேசத்துல 4 சங்கக்காரங்க ரொம்ப பேர் தான். ஆக பாதிச்சது எங்களோட அவங்கள் ஆத்த நம்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு 350 பேருக்கு மேல தொழிலாளி இருக்கு. இங்கே மாத்திரம் வேண்டாம். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அங்கால எத்தனை பேர் கரவட்டி போல பேரு காட்டுக்கலாம். கரவட்டியான கூட கணக்கு பேர் இருக்கான். அச்சுவேலி புத்தூர் ஆவரங்கால் இந்த தொல்லை நம்பித்தானே. இதுல 35-40 பேர் தான் வீசுறாங்க. என்னப்பா இதுல இடம் இல்லாத பட்டியா இதுக்கு சமாளிச்சு சும்மா அற்ப இது இப்ப 4 நாளை பூத்து இப்ப முடிய போகுது. இந்த எல்லாம் பினிஷிங் அதுல முடிஞ்சிருந்து. என்ன வேலையா இல்லாட்டி இந்த ஆத்த தொழில் நம்பியே பெருந்தொழில் இல்லை. எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் எங்க அப்பா இந்த காலத்துல ஆக்கள் ஐயா சரியா. ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கே இந்த வாழ்வாதான் நாங்க வளர்ந்தாங்க.
நாங்க வசதி அந்த காலத்துல இருந்தோம் இல்லையோ அந்த காலத்துல இருந்தே நாங்கள் இந்த இதை நம்பித்தான் வாழ்ந்தோம். ஆனா கடைசி கட்டம் இப்ப கொண்டு இந்த நீர் பாசனம் திணைக்களம் இன்றைக்கு இதை பிளாக் பண்ணி இரண்டினாங்களோ அன்றையில இருந்து எங்களை வாழாதான். அது உப்பு விளைகிறதுக்கு உகந்த இடம் ஆனார ஏரியா தான். பூனை ஏரியா ஆனார சைட் இருக்கு. அது நூலத்துக்கு உப்பு ஏற்றி வயல் உப்பு வயல்கள் பெரிய உப்பு வயல்கள் எல்லாம் அங்கான் இந்த தண்ணி ஏறி உப்பு நின்று சுலபமா டக்குன்னு இந்த நீர்த்தன்மை இழுத்து உப்பாக்குற இடம் அந்த இடத்துல அதிகம் கூட. அந்த மண்ணுகள் ஓடுறதுக்கு ஒரு தோட்டம் மாதிரி தான் தம்பி. இது ஒரு வயல், உப்பும் வயல் தான். அப்ப பாருங்க அந்த இடத்துக்கு அவ்வளவு ஆனாரம் இங்கேருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்கேருந்து வட்டி தண்ணி அங்க கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன் பக்கத்து சுண்டு குளத்துல இருந்து வட்டி எடுக்க இல்லை, அங்க இன்னும் பக்கம் 4-5 ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள. அப்ப அத அவங்க அங்கேருந்து கொண்டு வாங்க அங்கேயும் பல மோத்து மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து தம்பி தண்ணி உப்பு தண்ணி எடுக்கல. ஒரு காலம் பிறகு பிளக்கா மூடி போடும். அங்க வெள்ளக்கரை மணல் வந்து மூடி இவைக்கு தண்ணி இவை இந்த அவசரத்துக்கு மாறி காலத்துல திறக்கும், உப்பு விளைகிற காலத்துக்கு அது மண் ஆத்துவே மூடி. எப்படி வெட்டினாலும் அந்த பள்ளத்துல இருந்து தண்ணி இங்கே ஏறாது. இங்கே இருந்தான் பள்ளமா போகுது இந்த வேக்கால். அப்ப பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து இங்க இருந்து கரை இங்க கண்டுபிடிச்சிருக்குங்க. இங்க இருந்து பாதி எடுத்தா தான் இந்த தண்ணி அங்க கொண்டு போகணும். இப்ப என்ன பிரச்சனைடா, இப்போ இடைக்கிட தடை போட்டுட்டு நீர்ப்பாசனம் திணைக்களம் ஆனரவு எல்லாம் இங்க தொடர்பா இருந்தது. சின்ன வேக்கால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஒவ்வொரு கடலுக்கு அதை அங்க இங்க பாரு தண்ணி எல்லாம் மாற்ற பிடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே தொடர்பு தான். ஆனா மெயினா இந்த தண்ணி எல்லாம் ஒரு உப்பளம் மன்ற வந்து ஆனாரம் மட்டும்தான். ஆனாரம் தான் இல்ல இவங்க தண்ணி எல்லாம் அங்க போய் விளையும். தண்ணி இருக்கான்னு உப்பளம் தான் இந்த உப்பு விளைஞ்சது தம்பி. இப்பவும் பாருங்க நாமக்குழி இருக்கு. நாமக்குழி இதே மாதிரி தான் கதவை போட்டுருக்கு. அது வந்து ஒரு நீரை துறக்கிறக்காக மட்டுமே தவிர ஆனா உப்பு தண்ணி அங்கே இருந்து ஏத்துறது கல்ல போகும்போது அங்க எல்லாம் பார்த்து எல்லாம் தரையா போயிடும். தண்ணி இங்க எந்த காத்து வந்தாலும் தண்ணி தாளான் மாணவர்களும் பிடிக்கும். உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் வெள்ள கொஞ்சம் கோடாலத்துல அப்படி தண்ணி இருக்கா தெரியும். ஏன்னா குறிப்பிட்ட தண்ணி மட்டும்தான் இங்க இருக்கு. இங்க முடியாது இல்லாட்டி அந்த இதெல்லாம் தரையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மீன் செத்தது காரணம் எல்லாம் தண்ணியை பூட்டி வச்சு மீன் அவிஞ்ச தண்ணி கொதிச்சு மீன் அவிஞ்சு மீன் எல்லாம் செத்து எல்லாம் ஆக்சிஜன் இல்லாம போச்சு. பூட்டி வச்ச தண்ணிகள்ல பாசிகள் எல்லாம் செத்து அழுகுன உடனே அதுக்கு இந்த ஆக்சிஜன் குறைஞ்சிரு. அது அங்க பிராண தண்ணியில இல்ல குறிப்பிட்ட தண்ணிக்கு அவ்வளவு மீன் எல்லாம் செத்துதான். வச்ச தண்ணிய நீங்கள் வயலுக்கோ ஒரு தோட்டத்துக்கோ பாய்க்கிறதுக்கு இந்த தண்ணி நன்னீரா துப்புரவா மாறாது. அது இன்னும் எவ்வளவு காலம் செல்லுவோ தெரியாது. காலப்போக்கில் மாறலாம். ஆனா நீங்க வயலுக்கு ஏத்துற மாதிரி இல்லையா. ஆனா அப்புறம் பள்ளத்துக்கு நிக்குது இல்ல தண்ணி ஆரம்பிச்சு அந்த வயலுக்கு நிலங்களுக்கு தண்ணி போதுமான அளவு விடக்கூடிய மாதிரி தானே அதை சரிபாடு பார்த்துதானே செய்திருக்கீங்க. அப்ப சக்சஸ் ஆயில்லையோ. உங்களுக்கு வயல் காலத்துக்கு விவசாயம் அழிஞ்சா பாத்தீங்களோ ஏன் என்ன தாழ நீர் கூடிட்டு தானே தண்ணி நீர் மட்டம் கூடி நீர் மட்டத்தால் விவசாயம் அழிஞ்ச காரணம் இந்த நீர் மட்டம். இப்ப இந்த வயல் வெட்டு காலத்துல கூட எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில திறந்து விட்டு இது இந்த கதவுக்கு இஞ்சால் பக்கம் பயிர்கள் பத்துகள் எல்லாம் இதுகள் எல்லாம் இங்க இருக்கிற வயல்கள் தோட்டங்கள் இஞ்சால இருக்கிறாங்க. இங்க இருந்து பாய்ச்சி பரம்பரை பிரிச்சு நீங்க விடலாம். நீங்க பள்ளத்துக்கு இருந்து துணலுக்கு ஏத்துறன்னு சொன்னா நடக்காது. எங்களை வந்து சமாதானம். எங்களுக்கு மலைகளும் இல்லை, உயரம் திட்டு இல்லை, பள்ளம் இல்லை, நாங்களும் பிழைக்கத்தான் போனோம். அதான் சில விஷயங்களை சமாளிச்சு போவோம். இது எங்கட வயல் நீர்த்தேக்கத்தை வச்சுக்கொண்டு விவசாயத்தையும் அழிச்சு கடத்தொழிலையும் அழிக்கணும். அவ்வளவுதான். இது தேக்க வச்சு இது சமலா ஒரு மனுஷனுக்கு பிரயோசனப்படுத்துறதுக்கு தான் ஒரு வேலையை செய்யலாம். ரெண்டு பக்கம் தான் விவசாயம் பாதிக்கப்படணும், கடத்தொழிலாளியும் பாதிக்கப்படணும். இரான வட குளத்தை பார்த்தீங்களோ இருக்குது. அதுல இருந்து தேக்கி வச்சுக்கொண்டு உயரத்தில் நிற்கிது. கீழே வயல் வரப்பெல்லாம் பாசனத்துக்கு போற வயல் எல்லாம் அதுக்கு கீழ்பட்டுது. அப்ப பாசனத்துக்கு வசதிகள் கதவை திறந்து விட்டு நீங்க தண்ணி அளவளவா கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த வசதி இங்க இல்ல தம்பி. இது என்ன சரி ஆக சமதன பள்ளம். அப்ப எதிர்காலத்துல அப்படி வராதுன்னு வராது. நீங்க பாருங்க கொண்டு போகுதுன்னா இருந்தால்
ரெண்டு வகையும் பாதிக்கப்படுவீங்க. நாங்கள் இப்ப வந்தாங்க புத்திசாலிகள் இல்லை. நாங்கள் எங்களுக்கு முற்பட்டவர்கள் செய்த இதைத்தான் பின்பற்றுறோம். ஏன் அந்த காலமே இந்த பாசன வசதிக்கு செய்து உலகத்து தண்ணியை நல்ல நீராக்கி எல்லாத்துக்கும் பாசனத்துக்கு யாழ் மாவட்டம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்க முடியாது? எங்க யாழ்ப்பாணத்துக்கு இந்த இதால தண்ணி கொண்டு போகுது, எங்க போய் ஏறும் தண்ணி. அந்த காலத்துல இப்ப இப்படியான அந்த சுத்திகரிக்கிறது நன்னீர் ஆக்குறது அந்த தொழில்நுட்பம் இல்லாம இருந்திருக்கலாம். தொழில்நுட்பம் இதுக்கு தேவையில்லைங்க. இதுக்கு தொழில்நுட்பம் தேவையில்லை. இப்ப குளங்கள் எல்லாம் அந்த காலம் யார் வெட்டினது? இப்ப எங்கட கவர்மெண்ட் வெட்டினது மன்னர் காலத்துல வெட்டப்பட்டது தானே. அந்த அந்த காலத்துல உள்ளாக்கள் இந்த மன்னர் மூளை இது எங்களுக்கு இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் சொல்றீங்க, இதுக்கான மாற்று வழிகள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு இந்த தொண்டவனாத்த ஆத்த பொறுத்தளவு தம்பி மாற்று வழி என்றது ரெண்டு தரப்புக்கும் சரிவர செய்ய இயலாது. ஏனென்றால் எங்கள் இந்த நீர் தேக்கங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அந்த சரிசமனாக செய்யக்கூடிய மாதிரி இல்லை. இது எங்கட லேண்ட் வந்து சமதர. இப்ப நீங்க தண்ணியே உண்மையில கதவுகள் போட்டு தேக்குறது பாசனத்துக்கு வயல்கள் தோட்டம் துறவுகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த திட்டம். ஆனா நீங்கள் இந்த தண்ணியை ஓட்டு தோட்டத்துக்கு ஏத்தி பாய்ச்சி போடுங்க. உங்களுக்கு உங்க ஒரு ஆவரங்காலுக்கு தண்ணியை கொண்டு போங்க. இந்த பக்கத்துக்கு தோட்டத்துக்கு ஆவரங்காலுக்கு கொண்டு போக முடியும் உங்களால. இந்த வசாவளான கொண்டு போக முடியும். இங்கே இந்த பெரிய தண்ணி போல பெரிய திட்டத்தை நீங்கள் இதண்டிக்கிறீங்களே, ஏத்துங்க அப்பன் தண்ணிங்க ஏறு மதுரையில தண்ணியே ஏத்துவினியோ. இதுக்குதான் ரெண்டு கரையில உள்ள கிணத்து நீர் தான் நல்லீர் ஆகுது. மற்றதெல்லாம் நெடுங்க நல்லீர் தானே. அங்க பக்கத்துல நல்ல கிணறு இல்ல, அதெல்லாம் நல்ல தண்ணியா நெடுங்க நல்ல தண்ணியா நம்பி அங்க தோட்டம் செய்யறாங்கல்ல. இவன் அப்ப அங்க போனாலும் தோட்டம் செய்ய. இப்போ நான் புத்தூருக்கு ஒருக்கா போன பொழுது சொல்லிச்சினேவே இந்த தண்ணி வத்தி கொண்டு போ அங்க உப்பு அங்க உப்பு அதோட என்ன இல்லைங்க தம்பி. இப்ப முதல் அந்த உப்பு தண்ணியை நிக்க கூட இந்த 6 ஓடிக்கொண்டு கிணத்து நீர் வத்துறதே கிடையாது. இப்ப என்ன தண்ணி தேக்கி வச்சு இந்த தண்ணி வத்து நிலமட்டம் காஞ்சது அங்க கிணத்துக்க தண்ணி மேலால உப்பு நீர் ஓடினாலும் தண்ணி வத்தாம இருந்திருக்கு. அந்த ஈரப்புடல் இருந்திருக்குமல்லோ அதுவும் இல்லையோ. அதே துண்டிக்கப்பட்டு போச்சு. இந்த இதுக்கு நல்ல தண்ணிக்கு வளர்றதுக்கு தம்பி நல்ல மகசல் தரக்கூடிய மீன்கள் இருக்குது. இந்த சிலேபியான் இருக்கு, இந்த சிலேபி இருக்கு, கட்லா இருக்கு, ரோ இருக்கு, பாம்ப்ரெட் இருக்கு. பாம்ப்ரெட் ஒரு மீன் இருக்கு. அதுகளை கொண்டு வந்து விட்டால் ஓரளவுக்கு இந்த மீன்பிடியாடுறதுக்கு மாற்று வழியா இருக்கலாம். மாற்று வழி இருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிடிக்கலாம். அது பிடிக்கலாம். அது வந்து ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்குள்ள 4 கிலோ 5 கிலோ சைஸுக்கு வரும். அது பிடிச்சாலே ஜீவிப்பார் ஆளுக்கு பதிலாக அதுக்கு நல்ல உழைப்பு கொடுக்கக்கூடிய மீன். அது டக்காட்டு பெருகும், இனப்பெருக்கமும் கூட செய்யும். அது ஆனால் அப்படி ஒரு மாற்று வழியும் செய்யறீர்கள் இல்லை. நாடு நல்லா போது குற்றவாளிகளை கதி செய்யறதா தான் இருக்குது. அது ஒரு பக்கத்தால போய்கொண்டு கேட்டு ஊழல் ஒழிக்கத்தான் வேணும். மறுபக்கத்தால வளர்ச்சியை உண்டுபடுத்த உங்க கையிலான இருக்குது. மீனவ சமுதாயம் அடைகிற இந்த வேதனை அவலத்தை சொல்லுவாங்கள் எல்லாம் இந்த ஐயா வந்த தங்களோட அனுபவங்களூடாக விளக்கி இருக்கிறேன். ரைட், இவ்வளவு வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நிறைய பேர் பார்த்து கூட கருத்துக்களையும் தெரிவிச்சு. ஐயா நன்றி, வணக்கம்.